இந்த கடன் வருவதற்கு காரணம் முதலில் அலட்சியம். எழுதிக்கங்க, எல்லாமே சப்ஜெக்ட் தான். அவர் சொன்னார் பாருங்கள், தாம்பத்தியத்தை பற்றி 12 பாவத்தை பற்றி சொன்னார். பாவத்துள் பாவம் எடுத்திங்கன்னா விரயத்தை மாத்திரம் சேர்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. கொடி வகைகள் எல்லாமே என்ன செய்யலான்னா, வீட்டிற்கு முன்புறம் வளர்க்கக்கூடாது, அதெல்லாம் பின்புறம் வளர்க்கணும். கொடிகள் எல்லாமே கேதுவின் ஆதிக்கம். நல்லா கவனிக்கணும். வெத்தலை கொடி லட்சுமி கடாட்சம் இருக்கட்டும். அடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எதை அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். முக்கால்வாசி பேரை கேட்டால் நான் கடனை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறேனே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சில விஷயங்களை சொல்கிறாங்க. கடன் இல்லை எனக்கு அப்படின்னு யாராச்சும் நம்ம ஆளுக்கு யாராச்சும் இருக்கீங்களா? எங்கேயாச்சும் ஒருத்தருக்கும் இல்லையா? கணேஷு கடன் இருக்கா? அது மட்டும்தாங்க ஐயா எனக்கு இருக்குது. ஐயோ, கடனால தான் இந்த ஜோதிட துறைக்கே வந்தவொன்று. ரைட்டு. அப்போ சரி, வேறு வழியே இல்லை, நம்ம கடனை பற்றியே பேசிட வேண்டியதுதான். நம்ம வாழ்க்கையில் என்ன பிறவி கடன் பாருங்கள். கடனுக்கு பேர் வந்து வெறும் கடன் இல்லை, பிறவி கடனா. இப்போ கடன் தாண்டி பிறவி கடன். அந்த பிறவி கடனை தான் வந்து பேசுகிறதுக்காக நம்முடைய வாக்கு சித்தரையா வந்திருக்காரு. கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாரு, எழுதி வச்சுக்கங்க. யாருக்காச்சும் கடன் அடையலைன்னா ஐயாவை பார்த்துக்குங்க, அட்ரஸை கேட்டு வாங்கிக்கங்க, எல்லாம் நிவர்த்தி பண்ணி விட்டுருவார். குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிறையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. அவையில் வீட்டிருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தினுடைய ஜோதிட வேந்தர் குருஜி என்று எல்லாராலும் அழைக்கப்படுகின்ற மருதமலை மாமணி போற்றக்கூடிய பாசமிகு சகோதரர் மருதமலை குருஜி ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கேபி சிஸ்டத்தின் மதுரையினுடைய திருப்பரங்குன்றத்தின் மைந்தனாக விளங்கக்கூடிய பாஸ்கரன் என்கின்ற திலக் அவர் கேபி சிஸ்டத்தினுடைய ஒரு புதிய பரிணாமத்தை உலகத்திற்கு தந்து அவர் மூலமாக பல குருமார்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு அறிவித்து, அதில் ஒருவர் பரணி பாரதி என்கின்ற என்னுடைய சித்தப்பாவினுடைய மகன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அண்ணன் தம்பி 2 பேர் அப்படி தான் இருந்துக்கிறோம். அவர் உருவாக்கியுள்ள மாணவர் பேசுகிறத கேட்டாலே நம்ம கொஞ்சம் அப்படியே பின்னால் கொல்லப்புற செவுறு இருந்தால் பின்னால் கதவு இருந்தால் பின்பக்கம் போயிருக்கலாம். நானும் வாஸ்துவில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இருக்கேன். ஆனால் அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார், நீ வாஸ்துவை பற்றி இந்த மேடையில் வந்து நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ட்டார். அதனால் எனக்கு அதுதான் சோறு போட்டது. அப்புறம் ஜோதிடத்தை நான் மேற்கொண்டு எல்லாம் டெவலப் பண்ணுறேன். இந்த மேடை எனக்கு புதியதில்லை. இடையில் கணக்கம்பட்டி மகான் அவர்களுடைய குரு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. கணக்கம்பட்டியாரையும் பரணி பாரதியும் பிரித்து பார்க்க முடியாத மேடையினுடைய அமைப்பில் பலரும் வந்திருக்கிறார்கள். அழகாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் வளரும் ஜோதிடர்களுக்கும் முதிர்ந்த ஜோதிடர்களுக்கும் ஆராய்ச்சியாகவே இந்த மேடை வெளிப்படுகிறது. நான் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு விதமான களத்தை பார்க்கின்றேன். ஆன்மீகமும் வாஸ்துவும் கலந்த விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. சைக்காலஜிக்கல் அப்ரோச்சஸ் நிறைய கொடுத்துருப்பார் போல் மாணவர்களுக்கு. நல்ல ட்ரைனிங் பண்ணியிருக்கார். அவருடைய இந்த லோகநாதன் பேசுனதை பார்த்தா, ஒருபானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், கைதட்டுவதில் உங்களுக்கு சுணக்கம் இருந்தால் 3-11 வேலை செய்யாமல் போய்விடும். 3-11 வேலை செய்யாமல் போய்விடும். 6 என்கிற அஸ்தம் வேலை செய்யாமல் போய்விடும். குரு என்கிற செல்வம் வராமல் போய்விடும். அதனால் கைதட்டுங்கள். எப்பொழுதுமே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, கற்றலின் கேட்டல் நன்று. கற்றுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே எழுதி பார்த்தீங்கன்னா அது ஞாபகத்துக்கு வரும். மிகச்சிறந்த கருத்தரங்கம். நிறைய ஆண்டோர்கள் சான்றோர்கள். ஒரு புதுக்கோட்டையிலேருந்து வருகை தந்தவர் சொன்னார், நான் இவர் பேசினதுலேருந்து இதை எடுத்தேன், அவர் பேசுனதுலேருந்து எடுத்தேன்னார். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் குருவை பாராட்டுவதும் குருவின் பெயரை சொல்லி நிலைநிறுத்தி அவர் அத்தகைய விஷயத்தை சொன்னார் என்று சொன்னார். அவர் நிறைய ஆராய்ச்சியெலாம் இருக்குது, நிறைய பேசுகிறாங்க நிறைய. அப்புறம் இன்னொரு விஷயம் லோகநாதன் சொன்னார்,
சேனலில் ஆரம்பித்து 1 வருஷம் கூட இருக்காது, ஆனால் பார்த்தா அவருக்கு 35 வருஷமாக இருக்கிற மாதிரி போல்ட்டாக பேசுகிறாருன்னார். இடையில் யார் யாரோ அறகுறையாக தெரிந்து கொண்டு பலருடைய வாழ்க்கையை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். பியூர்லி சயின்ஸ் வாஸ்து, பட் அமேசிங் சயின்ஸ் வாஸ்து, அது மிஸ்டீரியஸ் பவர். பட் அதோட நம்முடைய அஸ்ட்ராலஜியில் பிரசன்னத்தில் கேபியில் நீங்கள் எடுக்கலாம், வந்தவன் வீடு பிரசன்னத்தில் எடுக்கலாம். கேபியில் சொல்லப்படாத விஷயமே இல்லை. சுலாபாய சுசிலாயின்னு திருப்பதி வெங்கடாஜலபதி மீது ஒரு பாசுரம் வைப்பார்கள் சுலபமாக. அதனால் நீங்கள் ஒரு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது, ஒரு திருமணத்தை தேதி குறித்து கொடுக்கறதுக்கெல்லாம் நீங்கள் கேபி ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவரை குருவை வைத்துக்கொண்டு அதற்கு பேச முடியாது. ஆனால் ஜோதிட பாரம்பரியத்தில் 1008 விதிகள் இருக்குது, விதி விலக்குகள் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு சென்சஸ் ஆஃப் ஹியூமர், சென்சஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல், அதாவது நுண்ணறிவு, நுண்புலன்கள், ஒரு த தியரிட்டிக்கல் பேசிக் ஆஃப் த பிளானட்ஸ் கர்மா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பாரம்பரியத்துக்குள்ளே அந்த கிரகங்கள், கிரகம்னா என்ன, அது ஏன் பார்க்குது, அதுக்கு ஏன் ஆர்பிட்டிக்கில் என்ன கொடுத்துருக்குறான், எந்த வரிசையில் இருக்கான் அப்படின்னு பார்க்க போகும்போது அதெல்லாம் ஹியூமன் நேச்சருக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற நகமும் சதையும் மாமிசமும் மச்சமும் உணர்வும் நாளங்களும் புலன்களும் அறிவுகளும் நமக்கு அறிவார்ந்த விஷயங்களையும் அடுத்து நடக்க போகிற விஷயத்தையும் சொல்லணும். ஒரு கிரகம் அடுத்த திசையை புத்தி நடத்த போதுன்னா அதனுடைய ரேடியேஷன் முன்னமே ஜாதகருக்கு வந்துடுது, அதை நீங்கள் சொல்லணும். அப்போ இந்த மாதிரி கருத்தரங்குகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கருத்தரங்குகளை வாழ்த்த வேண்டும். எல்லோரும் ஒரு தடவை ஒரு நிமிடம் விடாமல் கைதட்டுங்க பார்ப்போம். ஏன்னா கருத்து அரங்கு சில நேரம் அது வகுப்பாக மாறும். இருக்கிறவர் கொடுக்குறார், இல்லாதவர் பெற்றுக்கொள்கிறார். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆராய்ச்சி மனப்பான்மையை தூண்டிய அரங்கம் இந்த அரங்கம். சாதாரண ஜோதிடரை ஒத்துக்கிறீங்களா ஐயா? புதுக்கோட்டைக்கார ஐயா ஒத்துக்கிறீங்களா? சாதாரண மாணவனை ஆராய்ச்சி மாணவனாக மாற்றியது. பேஸ் தான் கொடுக்க முடியும். அவர் பேசுகிறார், உட்காருங்க, நன்றி. அவருக்கு அந்த ஒரு விஷயத்தை அது ஒரு அனுபவம் குறைவோ இல்லை ஒரு சொல்ல முடியலையோ என்றாலும் கூட சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப அழகாக அவர் தொகுத்து சொன்னார். அதாவது முதல் அடிப்படை விஷயம் என்னென்னா, ஜோதிடத்துக்கு அமைதி தேவை, கூட்டணி தேவை. நல்லா படிக்கிற மாணவர்கிட்ட நல்லா படிக்காத போய் சேர்ந்துக்கணும். அப்புறம் யார் யார் எப்படி ஜோசியம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது, எந்த மெத்தடில் சொல்கிறாங்க, எதெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஆராய்ச்சியில் இருக்கணும். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கணும், 24 மணி நேர சிந்தனை மருதமலை குருஜி ஐயாவுக்கு இருப்பதினால் மட்டும்தான் அவர் இன்று வரைக்கும் சக்கரவர்த்தியாக விளங்குகிறார். டாய்லெட் பாத்ரூம் போகும்போது கூட அது எந்த பாவம், ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கார், நான் தழுதழுக்க பேசுகிறாரு. பேச போகும்போது அங்கே என்ன விளக்குது, அங்கே ஒரு சனியும் கேதுவும் அங்கே வந்துட்டான். நீங்கள் பேசும்போது என்ன பாவம் வேலை செய்யுது. நீங்கள் ஓரைகள்லாம் தாண்டி இந்த மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ லோகநாதன் இந்த வலது காலை இப்படி முன்னே வச்சு இப்படி நின்று பேசினார். அப்போ அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 2ஆம் பாவத்தை தாண்டி ஏதோ ஒரு கிரகம் சனியினுடைய பார்வை அங்கே விழுகணும். சனியினுடைய பார்வை 2ஆம் பாவத்தை தாண்டி விழுகணும். இதுதான் நிமித்த சகுனம். நீங்கள் அப்படியே அஸ்ட்ராலஜிலேருந்து அப்படியே மேலே டெவலப் ஆகி அப்படியே ப்ரொமோட் ஆகி போயிட்டே இருக்கணும். ஒருத்தர் அங்கே வரும்போதே சொல்லிப்படலாம், அவனுடைய கைகள் அசைவுகள் அது எந்த பாவத்தோடு இருக்குது, அது கதவை சரியாக மூடுறான், அது பெர்ஃபெக்ஷன் இருக்குது, அப்போ செவ்வாய் அவனுக்கு நல்லா இருக்கார். இப்படி எல்லாமே ஒவ்வொரு அசைவுகளிலும் 9 கிரகங்கள் விளையாடி கொண்டே இருக்கிறது. நிமிடத்துக்கு நிமிடம் விளையாடுது. நீங்கள் ஆராய்ச்சி அப்படித்தான் பண்ணணும். நன்றி, வணக்கம். யாருக்கு பூர்வ ஜென்ம கடன்? தண்ணி குடிச்சிக்கலாமா ஐயா? அதாவது நான் கொஞ்ச நாள் இப்போ திருந்தி வாழ்கிறேன். இந்த காமெடி கிமெடியெல்லாம் பண்ணாமல் நான் கொஞ்சம் திருந்தி ஒழுக்கமாக, அண்ணா உண்மை தானே, நம்ம ஆர்முகாயம் மாதிரி சவுண்டை கொடுக்காம நிம்மதியாக ஒழுக்கமாக அண்ணா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் இந்த கடன் வருவதற்கு காரணம் முதலில் அலட்சியம். எழுதிக்கங்க, எல்லாமே சப்ஜெக்ட் தான். அவர் சொன்னார் பாருங்கள், தாம்பத்தியத்தை பற்றி 12 பாவத்தை பற்றி சொன்னார். பாவத்துள் பாவம் எடுத்திங்கன்னா விரயத்தை மாத்திரம் சேர்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. பாவத்துள் பாவம் எடுக்கணும், கிரகத்துக்கு பாவத்துள் பாவம் எடுக்கணும், அந்த கிரகம் வாங்கிய நட்சத்திர சாரத்துக்கு அதுக்கும் பாவத்துக்கு பாவம் எடுத்திங்கன்னா பலன் சொல்லணும். பலன் சொல்லாமல் முழுங்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஜோசியத்தில் 100 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். யார்கிட்ட வேணாலும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். உண்மை தானே? அப்போ யாருக்கு பூர்வ ஜென்ம கடன் வருதுன்னா, ஒரு மனிதன் பேசும்போது அவனுக்கு ஒரு அலட்சியத்தை
ஏற்படுத்தினால் அங்கே 2இல் சனி வந்துடுவார். சனினா அலட்சியம். நாம் இன்றைக்கி கடனை பற்றி பார்க்க போகும்போது ஒரு கூட்டு காம்பினேஷனோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பூர்வ ஜென்ம கடன் எப்படி வரும் அப்படின்னா, மனிதர்களை பயன்படுத்த தெரியாத நபர்கள், அதனால் என்ன கடன் வரும். கேது சனி தொடர்பு ஒரு அனுபவ அறிவு அது நிறைய இருக்கும். கேது சனி தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு நிறைய அனுபவ அறிவு இருக்கும். அந்த அனுபவ அறிவு உள்ளவன் அனுபவ அறிவை தான் பயன்படுத்தாதனால் கடன் வரும் அவனுக்கு. ஒரு அனுபவ அறிவு நிறைய வரும். கேது சனினா நீங்கள் எந்த கிரகத்தையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க தயவுசெய்து. அப்படி மாத்திரம் யாராவது சொல்லி உங்களை பயமுறுத்தினால் நம்பாதீங்க. என்ன வேணும்? என்னதுதான் அப்போ கேது சனி அப்படின்னு வரும்பொழுது எப்படி வரும்? நாடிகளையும் எடுத்துக்கலாம். சனி கேது பார்த்தாலும், சனிக்கு கேது திரிகோணத்தில் இருந்தாலும் பார்வையும் எடுத்துக்கொள்ளலாம், செயற்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், நாடியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி வெற்றி அடைய வைக்கக்கூடிய ஒருவர் தான் வெற்றி அடைய மாட்டார். நல்லா கவனிக்கணும். கர்மா இப்படி தான் வரும். ஒருத்தனை காப்பாற்றி விட்டுட்டிங்கன்னா அந்த குறை உங்களுக்கு வந்துடும். இதில் நிறைய விஷயங்கள் பேசலாம். நான் அந்த நொட்டேஷன் மாத்திரம் கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா இது எனக்கு மற்ற பெரியவர்கள் இருக்காங்க, பேசுகிறதுக்கு இடம் கொடுக்கணும். அதே போல் தன்னுடைய லைஃப்பில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நல்லா கவனிக்கணும். இதை எல்லாருக்குமே பொருந்தும். ஏதோ ஒரு ரூட்டில் யாராவது ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ தன்னுடைய லைஃப்பில் ஒரு சிக்கல் வருகிறது அப்படின்னா அவங்களுடைய உடம்பில் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும்? இந்த சனி கேது செவ்வாய் ஒருத்தர் பார்த்தாலும் இது மூலியமாக என்னன்னா கடன் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் ஒரு வகையில் தொழில் செய்கிறதுக்கு யோக்கியதை இல்லாதவர்கள் என்று பணிவோடு சொல்லுவேன். இவங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடாது. இவங்கள் ஒரு அடிமை வேலை பார்க்கணும். ஆனால் இவங்களுக்கு அடிமை வேலைக்கு போகிறதுக்கு அடுத்தவங்ககிட்ட போய் வேலை பார்க்குறதுக்கு தன்மான இடம் கொடுக்காது. நல்லா கவனிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள். ஆனால் உத்தியோகம் புருஷ லட்சம், அதனால் ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம், ஒரு தொழில் செய்யலாம். எவனையும் கேட்காம கொள்ளாமல் எவனாவது ஆசை வார்த்தையில் பேசினால் போய் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த கேது சனி செவ்வாய். இவனை பார்ட்னரே ஏமாற்றிடுவான். இவனும் ஏமாந்து கொடுக்கறதுக்காகவே நேர்ந்து விட்ட மாதிரியே இருப்பான். அப்போ இவங்களுடைய உடம்பில் நீங்கள் கவனித்து பாருங்கள். அனாட்டமி சயின்ஸில் பாருங்கள். கால் நகங்கள், கால் விரல் இருக்குல்ல, கால் விரல் நகங்கள், கை விரலில் இருக்கக்கூடிய நகை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கண்ணங்கரேன்னு இருக்கும், அழுக்கு இருக்கும், தாறுமாறாக வளர்ந்துருக்கும், கோக்குமாக்காக இருக்கும். அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஒருத்தரை பார்த்த உடனே சொல்லிடலாம். அதனால தான் பெரியவங்க ஆசிரமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா சுவாமிஜி வந்தாங்கன்னா ஒருத்தர் முதல்ல போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிட போனோடனே அவர் சாப்பிடுவார், கேட்குறதெல்லாம் கொடுக்க சொல்லுவார். உரப்பாக வாங்கி சாப்பிட்றான் அப்படின்னா சரி அவன் முடிவு பண்ணிடுவார். கடனில் இருக்கியா அப்படிம்பார். நிறைய கடன் பிரச்சனை இருக்கீங்க, கோபம் ஓவராக வருது, டென்ஷன் ஆகிறீங்க, ப்ரெஷர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமிஜி கணக்கு போட்டுட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவார். இந்த வெக்கபுலரி ஆட்டை அவர் பிரிக்கிறார். அப்போ இந்த கால் நகம் கை நகம் வளர்ந்து அழுக்கு சேர்ந்துடும். இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் கேது இந்த மூணோடைய காம்பினேஷனில் பெரிய பெரிய இந்த கோடிக்கணக்கில் லாஸ் பண்ணுறாங்க பாருங்கள். கோடிக்கணக்கில் லாஸ் ஆச்சு, பிஸ்னஸ் பண்ணாங்க. அவங்க வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு வரையிலும் அதில் மாடிப்படி இருக்கும். கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இந்த ஸ்டேர் கேஸ் அவ்வளோ விஷயத்தை சொல்லும். அப்புறம் வீடுகளில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூஜை அறையாக கட்டிக்குவான். நார்த் ஈஸ்ட்டில் சின்ன பூஜை அறை, சுருங்கியது எல்லாமே கேது. அப்போ வடகிழக்கில் சின்ன பூஜை அறை போடலாமா நிறைய பேர் பிளானில் போட்டு கொடுக்குறாங்க. நான் அதை பற்றி கவலை இல்லை. பட் இது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த பாதிப்பு வருது. நானே பல பேருக்கு போட்டு கொடுத்துருக்குறேன். வேறு வழியில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவே போட்டிருப்பான், அவனை திருத்த முடியாது. கீழே மேலே வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ சிறியது எல்லாமே சுருங்குவது எல்லாமே கேது எந்த கிரகத்தோடு சேராரோ அந்த கிரகம் சார்ந்த ஒரு ஞானத்தையும் கொடுப்பார், அது சார்ந்த ஒரு கடனையும் கொடுத்துருவார். நீங்கள் எந்த பாவம் வேணாலும் இருக்கட்டும், அந்த பாவம் சார்ந்த ஒரு கடன். கேது எங்கே இருக்கிறாரோ, எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அது சேர்ந்த பாவம், கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவத்தில் ஒரு கடன் விளையாட்டு பார்க்கல வந்துடும்.
அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கேது சனி சேர்க்கை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு நிறைய வந்துடும். நீங்கள் எல்லாம் நோட்டு எல்லாமே சப்ஜெக்ட் தான். நீங்கள் சொன்னீங்கன்னா 10 பாயிண்ட் சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆமாம் ஆமாம் ஆமாம்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கேது சனி சேர்க்கை இருக்கிறவர்கள் ஆண்மை குறைவு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வெற்றிலை கொடியெல்லாம் நிறைய படர்ந்துருக்கும். வெற்றிலை கொடி நிறைய படர்ந்துருக்கும். கொடி வகைகள் கேதுவின் இனத்தை சார்ந்தது. கேது என்பது கொடிகள் எல்லாமே நீங்கள் பிரிக்கலாம். நான் ஒரு விருட்ச சாஸ்திர புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், நிறைய இருக்குது. கொடி வகைகள் எல்லாமே என்ன செய்யலான்னா, வீட்டிற்கு முன்புறம் வளர்க்கக்கூடாது, அதெல்லாம் பின்புறம் வளர்க்கணும். கொடிகள் எல்லாமே கேதுவின் ஆதிக்கம். நல்லா கவனிக்கணும். வெத்தலை கொடி லட்சுமி கடாட்சம் இருக்கட்டும். சங்குப்பூ பணத்தை கொடுக்கும், குலதெய்வ கடாட்சம் இருக்கட்டும். அது வீட்டுக்கு முன்னால் வச்சா என்ன செய்யும்? எப்போவுமே வீட்டினுடைய முன்பகுதி குருவாகத்தான் இருக்கும், சூரியனாகத்தான் இருக்கும். அப்போ சூரியனுடன் கேது சேர்ந்தால், குருவோட கேது சேர்ந்தால் கடன் வருமா வராத? நீங்கள் அப்படியே அந்த கிரகங்களுடைய காம்பினேஷனை நீங்கள் ரொம்ப அற்புதமாக எடுத்துக்க தெரியணும். ஒரு கிரகம் அது என்ன குணம், அதனுடைய ஹைலைட் ஸ்பெஷல் என்ன, இந்த ஒரு கிரகம் என்ன, இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன பண்ணும், கெமிஸ்ட்ரி ரொம்ப சிம்பிள். நம்மளும் இதில் நீங்கள் நல்ல பெரிய ஜோசியர்களை பார்த்த உடனே கடத்தை பார்த்து முடித்த உடனே கடன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பலன்கள். ஸோ அதனால் நீங்கள் வளரும் ஜோதிடர்கள் இந்த காம்பினேஷனை நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கணும். அந்த காம்பினேஷனுக்குரிய பலன்கள்லாம் பாரம்பரியத்தில் இல்லைன்னு வாதாட மாட்டேன். நாடிக்குள்ளே உட்காந்துருக்கு, நாடிக்குள்ளே இருக்குது. அதனால் நாடியை போய் தேடி போங்க. அதே போல் இந்த பிறவிக்கடன், யாருக்கு பூர்வ ஜென்ம கடன், இதெல்லாம் பூர்வ ஜென்ம கடன் உள்ளவனுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தெரியும். அதே போல் இந்த மூலிகை தாவரம் வளர்க்குறது, பூக்காத செடிகள்லாம் வளர்க்குறது, பிரண்டை வளர்க்குறது, நிறைய செடிகள்லாம் இருக்குது. பூக்காத செடிகள், அவைகள் எல்லாமே கேதாதிக்கம். பூத்து விட்டால் அது சுக்கிரனாகவும், அது சுவையான பழம் தந்தால் குருவாகவும் மாறிவிடும். எப்படி ஒரு கிரகம் எப்படி ஒரு செடிக்குள் பரிணாமம் அடைகிறது என்பதை நீங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி இருக்கணும். அப்போ வீட்டில் வெற்றிலை கொடி வளர்க்கக்கூடாது, மூலிகை தாவரங்களை வளர்க்கக்கூடாது. மணி பிளான்ட் வந்து வீட்டுக்கு பின்னால் தான் வளர்க்கணும். நீங்கள் இந்த உலகம் சர்டிஃபிகேட் பண்ணதையெல்லாம் எங்கே முன்ன வைக்கணும், எங்கே பின்ன வைக்கணும், அவ்வளோதான் இங்கே இருக்க ரீசன். அது இருக்கவே கூடாதுன்னு நான் வாதாட மாட்டேன். ஏன்னா நான் லோகநாதனுடைய மாணவர். ஆமாம், ஒரு கைதட்டுங்க. அதே போல் சுய தொழில் செய்கிறவங்க இந்த கேது சனி செவ்வாய் இந்த காம்பினேஷனில் பார்வையில் இருந்தால், சுயதொழில் செய்தால் அவர்கள் வெற்றி பெற்றதாகவே சரித்திரம் இல்லை. அதுக்கப்புறமேல் பாருங்கள், அடுத்து உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக கொடுக்குற விதி மாதிரி, காலங்காலமாக இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு செல்ஃபோன் வாங்கியிருப்பான், கட்டி முடித்தவொடனே அவனே ஃபோன் பண்ணி கூப்பிடுவான், வேறு பிராண்ட் வந்திருக்கு வாங்கினார் அப்படின்னு இல்லாத ஒரு பொருளை வாங்கிக்கிட்டே இருப்பான். அப்போ இஎம்ஐ தொடர்ந்து கட்டிக்கொண்டே இருத்தல், இதெல்லாம் இந்த கடன்களுடைய வெளிப்பாடு, இந்த கிரகங்களுடைய அமைப்பு. புரியுதுங்களா? அப்புறம் அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு 20% தான் முதலீடு போடுவான் நம்மால். இந்த கேது சனி செவ்வாய் இந்த காம்பினேஷனில், அதுக்கப்புறம் பிறகு எல்லாம் வர்றேன். அது லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோட சனியோட லக்னாதிபதியோட லக்ன அதிபதிக்கும் நோட் பண்ணிக்கணும். இதான் ஜோதிடத்துக்குள்ளே இருக்க விஷயம். எப்போ பார்த்தாலும் பெரிய பெரிய விதிகள்லாம் இதில் கொண்டு சொருகுவாங்க. நல்லா கவனிச்சிருக்கீங்களா? லக்னத்திற்கும் லக்ன அதிபதிக்கும் லக்னம் என்ற உயிர் புள்ளிக்கும் 10ஆம் இடத்திற்கும் சனி பகவானுக்கு, ஏன்னா ஜீவனக்காரகன் யார்? சனி பகவான். முதல்ல நீங்கள் பத்திரிக்கையெல்லாம் எழுதுவாங்க பாருங்கள், சனி பயிற்சி எழுதுவாங்கள்ல, அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் அந்த புக்கெல்லாம் வாங்குங்க. இனிமேல் இன்னும் பழைய புக்கெல்லாம் தான் வாங்குங்க. நிறைய பேர் எழுதுவாங்க, பழைய ஆட்கள்லாம் எழுதுவாங்க. அதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? பயிர் தொழிலுக்கு, மாணவிகளுக்கு, மாணவர்களுக்கு அப்படின்னு போட்ட உடனே இந்த கிரகம் சரியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது, அதனால் இவர்கள் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். அப்படிங்கும்போது எந்த கிரகம் எந்த பாவத்துக்கு, 7 விஷயம் தானே. எனக்கு நல்லா இருக்குமா, குடும்பத்துக்கு நல்லா இருக்குமா, அப்பாவுக்கு நல்லா இருக்குமா, அம்மாவுக்கு நல்லா இருக்குமா, தொழிலுக்கு நல்லா இருக்குமா, அரசியல்வாதிகளுக்கு, நாடக கலைஞர்கள், விவசாயம், இவ்வளோதானே கேட்க போகிறான். அப்படிங்கும்போது அதுக்கு எந்த கிரகம் டைட்டில் இருக்குங்கிறது அந்த காரகத்துவத்தை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பான். ஸோ அதனால் வந்து கோச்சாரத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கோச்சாரத்தை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிகிரி பிரகாரம் வாட்ச் பண்ணணும், பார்வை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து பாருங்கள்.
ரொம்ப விளையாட்டாக வரும். வந்த உடனே ஒருத்தர் பெரிய ஜோசியர் அவர்கிட்ட போய் நிப்பாட்டுறாங்க, 5000 ரூபா கொடுத்து பார்க்குறாங்க. அவர் பலனே ஒழுங்காக சொல்லலை. ஒரு நேற்றுக்கு இப்போ ஆள் என்ன பண்ண பார்த்த உடனே ஒரு 20 பாயிண்ட் கடன்னு அடிக்கிறான். அவன் ஜோசியரா நீ ஜோசியராங்கிறான். இப்போ எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, பரணி பாரதி வாஸ்து பண்டிட்டா லோகநாதன் வாஸ்து பண்டிட்டான்னு வந்துருச்சு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற சரக்கு சிவன், அவர் பரணி பாரதி சிவன், இவர் முருகப்பெருமான். அப்போ என்ன, அவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். ஒரு குரு தான் வைத்திருக்கிற வித்தைகளை, பாரதி குரு தான் வைத்திருக்கிற வித்தைகளை தன் மாணவனுக்கு தராமல் போனால் அவனுக்கு ஒரு பாவம் வந்து சேர்ந்து விடும், அவன் தலைமுறை தலைக்காது. இதெல்லாம் இருக்குது, ஜோதிடத்தில் இருக்குது. அவர் எல்லாத்தையும் 16 நாளில் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு சொல்கிறார்ல, அதுக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுக்கலாமே. இப்போ நீங்கள் கடனை சொல்ல வந்தீங்களா, பரணி பாரதியை பாராட்ட வந்தால் ரெண்டும் தான் வேணும் நமக்கு, புரியுதுங்களா? அப்போ இந்த காம்பினேஷன் தொழில் பண்ணாதீங்க. அப்போ ஏலம் போயிடும். எதுக்காக ஒன்றுக்காக ஆரம்பித்து கடைசியில் அந்த ப்ராப்பர்ட்டியை ஏலம் போகுது இல்லையா, அதெல்லாம் இந்த கேது சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன். அப்போ செவ்வாய் ப்ளஸ் கேது ப்ளஸ் சனி என்ன செய்யும்? செவ்வாய் ப்ளஸ் கேது சனி. செவ்வாய் சனி உள்ளவன்லாம் பாருங்கள், ஏதாவது ஒரு லீடராக இருப்பான். செவ்வாய் சனி உள்ளவனில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பெரிய பவர்ஃபுல் மேனாக இருப்பான். அப்போ எல்லாருக்கும் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கணும், செவ்வாய் சனி பார்வை இருக்கணும். அது இல்லற வாழ்க்கைக்கு பாதிப்பை கொடுக்கும், மற்றபடி அவனுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக திறமையை கொடுத்துருது. நல்லா புரிஞ்சுக்கணும். செவ்வாயினா ஒரு போர்க்களம், கேது சனின்னா மந்த கிரகம், செவ்வாயினா ஒரு போர்க்குணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ கேது என்பது என்ன ஆகும்னா ஒரு தடுத்து நிறுத்தக்கூடிய கிரகம். கேது என்ன செய்யும்? தடுத்து நிறுத்தக்கூடிய கிரகம். அப்போ சனின்னா என்ன ஆகும்? மந்த கிரகம். அப்போ என்ன செய்யும்? இந்த 3 கிரகங்கள் லக்னத்தையும் லக்னாதிபதியும் தொழில்காரகனான சனியுடன் அல்லது 10ஆம் அதிபதியோடு லிங்க் ஆகவே கூடாது. இதுதான் நம்ம சொல்ல வர்ற பூர்வ ஜென்ம கடன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணணும்? ஐயா 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 கேது சம்மந்தப்பட்ட தொழிலை செய்யுங்கய்யா, சொந்தமாக தொழில் செய்யாதீங்கய்யா, பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கய்யா அப்படின்னு சொல்லி அவனை காப்பாற்றி விட்ற வேலை யார் நமக்கு? ஒருவேளை புதன் நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன செய்யலாம்? ஓரளவுக்கு அவனுக்கு இருக்கணும். கூட்டு தொழில் செய்கிறவன் சொந்த தொழில் போது புதன் நல்லா இருக்கணும். அப்போ புதன் சரியில்லைன்னா அதுவும் சுத்தமாக சொல்லிடணும். அவங்க வீட்டுக்காரமாக போகணும், உங்கள் வீட்டுக்காரர் கூட்டு ஓடுகத்த போகிறாரு கிட்டத்தட்டத்தில் இந்த சொன்னார் பாருங்கள், இது வரைக்கும் 200 ஏக்கர் எங்களுது, இப்போ ஃபீஸ் கட்ட கூட கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொன்னார் பாருங்கள், அந்த நிலை வந்துடும். அந்த மாதிரி அப்போ தொழிலை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. செவ்வாய் சனி கேது உள்ள காம்பினேஷன் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. 20% முதலீடு போடுவாங்க, 80% கடனே வாங்குவாங்க. அப்போ செவ்வாய் கேது சனி 3 கிரகங்கள் ஜாதகருக்கு என்ன செய்ய போகுது? எழுதிக்கிங்க, நிலையில்லாத மனதை கொடுத்து கொண்டே இருக்கும். அதான் நீங்கள் கிரகங்கள்னால் அதிலிருந்து ஒரு சில உண்மையான வார்த்தையை அள்ளிடணும். நிலையில்லாத மனதை கொடுப்பது. 2வது சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்துவது. என்ன செய்யும்? சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்துவது. அதுக்கப்புறம் என்ன செய்யும்? பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய கடமைகளை சரியாக எடுத்து நடத்துவதற்கு உதவாத கிரகங்கள். பொறுப்புகளை நிர்வகிக்கணும், பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு நிர்வகிக்கிறதுக்கு, கடமைகளை சரியாக செய்வதற்கு, அதை எடுத்து நடத்துவதற்கு, இதெல்லாம் இந்த 3 பயலும் ஒன்றா சேர்ந்தால் உதவ மாட்டான். புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யும்? இவங்க ஒரு தொழில் செய்வாங்க, வருமானம் வரும், தான் உருவாக்குகின்ற வருமானம் அத்தனையுமே கடனுக்கே. அவர் கடனுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். சம்பாதிச்ச பணத்தை கடனுக்கே கட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ சொத்துக்கள் அளவு எவ்வளோ இருக்குமோ கடன்களும் அந்த அளவுக்கு சரியாக வந்துடும். கடன் கொடுத்தவர் ஒரு நாள் என்ன செய்வார்? ஜப்தி பண்ணிட்டு போயிடுவார். ஜப்தி தானே பண்ணுவார். ஆமாம். அப்போ அடிமை வேலை மட்டும்தான் இவங்க செய்யணும். நிறைய பேர் தொழில் செய்து மோசமடைவாங்க. இவங்களுக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் வராது. அல்லது பலமான பார்ட்னர்ஷிப்பாவது வேண்டும். யாராவது ஒரு ஆளை பிடிச்சி, இவனுக்கு ஒன்றும் கூறு இல்லை, என் மகனுக்கு இதுவனுக்கு எங்கள் மாமா தான் இருந்து பார்த்துக்கிறாரு, அதை அவனுக்கு மாதம் அனுப்பிக்கிட்டு இருக்காரும்பார். நல்லா கவனித்து பாருங்கள். யாராவது பலமான ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும். புதனும் கெட்டியாக இருந்தால் கெட்டு போனால் கடன் தான். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழிலை தான் செய்யணும். புரியுதுங்களா? அப்போ பூர்வ ஜென்ம கடன் இந்த குவாலிட்டியோடு நமக்கு பிளானட்ஸ் பொசிஷன் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில் அப்போ செய்யணும். அப்போ கேது பகவானா என்ன பண்ணணும்? அவர் தான் இருக்கிறதுலே மோசமானவர். புரியுதுங்களா? அப்போ மருத்துவத்திற்கு எந்த தடையும் இல்லை.
மருத்துவத்திற்கு எந்த தடையும் இல்லை. நாட்டு மருந்து கடை வைக்கலாம், எல்ஐசி ஏஜென்ட்ஸ் வைக்கலாம், ஏஜென்சி வச்சுக்கலாம், கமிஷன் வைக்கலாம். பெரும்பாலும் இந்த காம்பினேஷன் உள்ளவங்க பாருங்கள், இந்த குறுந்தாடி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? குறுந்தாடி அவங்களெல்லாம் நீங்கள் அடையாளம் பார்த்துக்கலாம், அந்த குறுந்தாடி வச்சுருக்கிறவங்க. அதே போல் தாடையில் ஒரு வெட்டுக்காயம் இருக்கும், தாடையில் ஒரு வெட்டுக்காயம் இருக்கும். கால் நகம் கை நகங்கள் பாதிப்பு, வயிறு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். கடன் உள்ளவனுக்கு போய் பாருங்கள், டாய்லெட் பாத்ரூம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். வாய் துர்நாற்றம் வீசும், அவனுக்கே தெரியாது கொஞ்சம். அவனுக்கு மூலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துடும். டைஜஷன் ப்ராப்ளம், வாயில் புண்ணு, ஆசன வாயில் புண்ணு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறது. தெற்கு அவங்க குடும்பத்தில் தெற்கு மத்தியமமான பகுதியிலையும் வடகிழக்கு பகுதியிலையும் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அப்போ வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த தென்கிழக்கில் சின்ன கிச்சன் போட்டிருப்பான், சின்னதாக போட்டு பொம்பளை மாத்திரம் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும், கிச்சன் இருக்கும். அது வீட்டை விட்டுட்டு வெளியில் போய் அருமையாக பங்களா கட்டிருப்பாங்க, வெளியில் போய் ஒரு பள்ளத்தில் போய் உட்காந்து ஒரு கிச்சன் வச்சு சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, வெளியில் சமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையலறைக்கு முன்பாக டாய்லெட்டு வந்து சமையலுக்கு பக்கத்துலேயே டாய்லெட்டு வச்சுருப்பான், இல்லைன்னா பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கு நடுவில் டாய்லெட்டு. அப்போ அந்த குடும்பத்தில் திருமண ஃபெயிலியர், இந்த பிளானட்ஸ் காம்பினேஷனில் திருமண ஃபெயிலியர், குழந்தை பிரச்சனை, அறுவை சிகிச்சை, அபார்ஷன் ஆகுதல், ஆண்மை குறைவு. அதே போல் பெரும்பாலும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4 செவத்துக்குள்ளே தனக்குத்தானே கைதியாகி உள்ளே உட்காந்துருப்பாங்க, வெளியவே வரமாட்டாங்க, பகல் முழுவதும் உட்காந்துருப்பாங்க. அப்போ வீட்டில் கொடிகள் படர்ந்து எங்கே பார்த்தாலும் செடி படர்ந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் மேலே அந்த குடும்பத்தில் ஆண் விருத்தி இருக்காது. ஆம்பளை பையலுக்கு பார்த்திங்கன்னா தாது விருத்தி குறைவாக இருக்கும், அவன் எனக்கு கல்யாணம் வேண்டாமா, ஏன்டா வேணான்னா அவனுக்கு ஆண்மை குறைவு இருக்கும். அப்புறம் கால் மூட்டு பிரச்சனை, கால் மூட்டை ட்ரை ஆகிறது, சதை பிடிப்பு வர்றது, தாம்பத்தியத்தில் நாட்டம் இல்லாமல் போகுது, ஆண்மை குறைவு பிரச்சனை, ஆண் பிள்ளைகள் திருமணம் இல்லாமல் போகுது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்ஜென்ம கடன்களினால் உருவான வாழ்க்கை முறையும் அவன் வாழ்வு முறையும் அவன் தொழில் நிலையும் அவனுடைய செயல்பாடுகளும் இவ்வாறு இருக்கிறது. இதற்கு என்ன செய்வது என்று சொன்னால், இந்த கடனுக்கு அடைவதற்கு நேரம் கொடுத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் சொல்லிடலாம். இந்த மாதிரி வீடுகளில் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி கேது ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபடுறார், கேது வந்து ஒரு விஷயத்தில் வந்து இவருக்கு கடனை கொடுக்குறார் அப்படின்னா, ராகு என்கிற பாட்டன் செய்த அயோக்கியத்தனம் தான் நிறையா இருக்கும். புரியுதுங்களா? அயோக்கியத்தனம் இன்னும் நிறையா. அந்த வீட்டில் சூரியனும் சந்திரனும் வலிமை அடையாமல் இருப்பான். வலிமை அடையாமல் போனனால தான் இந்த கேதுகள்லாம் வரும். போன ஜென்மத்தில் ஆற்ற வேண்டிய கடமையை சரியாக செய்யலை. அப்போ கேது 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் அங்கே அந்த கேது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாக செய்யலை. அந்த கடமையை குறித்து இந்த பிறவியில் அந்த பிரச்சனையை கொடுக்கறது. அப்போ என்னாகும், அந்த வீட்டில் கரையான் புற்று இருந்திருக்கும், குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க தலைச்சாம்பிள்ளை இறந்து கொண்டு போய் புதைக்கிறது, பெட்டணிமலை கொண்டுட்டு போய் புதைக்கிறது. இதன் மூலியமாக மண் தோஷம் கெட்டு போகும், மண் தோஷம் கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளங்கள்லாம் வருது. அதனால் இந்த 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 ராகு கேதுக்கள் அப்படின்னா, கேது ஒன்றை வைத்துக்கொண்டு ஒரு செயலை தடுக்கிறார் என்றால், அது கடனை கொடுக்கிறார் என்றால், அதற்கு முன்னதாக ராகு என்கிறது அது 180 டிகிரி அது பண்ண வினை தான் இந்த கேது வந்து வசூலிப்பார். அவர் வந்து வசூலிப்பார், இந்த பிறவியிலே அவர்கள் அப்படி உருவாக்குவார். அதனால் அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த வீட்டில் சூசைட் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்கும், டைம் இல்லை நிறைய சொல்லலாம். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த வீடுகளில் பிரம்மஸ்தானத்தில் அந்த மாதிரி இப்படிலாம் துன்பம் இருந்தால் கர்ப்ப பேலை பெட்டின்னு ஒன்று புதைச்சி வைப்பாங்க. அதில் நவரத்தினங்கள் பஞ்சலோகங்கள்லாம் வைப்பாங்க. ஒரு அடிக்கு ஒரு அடி பூமியில் குழி தோண்டி, ஒரு அடிக்கு ஒரு அடி பூமியில் குழி தோண்டி ஆழமாக தோண்டி அதில் கொஞ்சம் பஞ்சகவியம், மஞ்சத்தூள், அதற்கப்புறம் விஷ்ணு கிரந்தி வேறு, அதுக்கப்புறம் மேலே விளாமிச்சை வேறு, அதுக்கப்புறமேல் வெட்டி வேரெல்லாம் போடுவாங்க. அதற்குள்ளே வந்து கிளிஞ்சல்களால் உருவாக்கப்பட்ட சுண்ணாம்பு, கடல் கிளிஞ்சல்கள்லேருந்து எடுக்கப்படுற சுண்ணாம்பு, அது பூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சச தோஷங்களை போக்கும். அந்த கிளிஞ்சல்களை சுண்ணாம்பாக்கி 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் பால், தயிர், கோமிய பசஞ்சானத்தெல்லாம் பூமியில் விடுவாங்க. அதை விட்டதுக்கு அப்புறம் யானையினுடைய லத்தி, குதிரையினுடைய லத்தி எல்லாம் உள்ளே போடுவாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை உள்ளே போடுவாங்க. குழியை ஆற விட்டு இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெண்கடுகு, கருஞ்சீரகம், மருதாணி இலையை போட்டு அவர்கள் மூடி விடுவாங்க. இதெல்லாம் உண்டு. பூமியில் வந்து வீட்டில் வந்து மூச்சு விடணும்னு ஒன்று வைப்பாங்க, அது பிரம்மஸ்தானத்தில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கடன்களை போக்குமா என்றால் நல்லா கவனிச்சுக்கணும். அவர்கள் வருஷமெல்லாம் மாலை போட்டிருக்கணும்.
ஏன்னா கேதுக்கு வந்து என்னென்னா அதோட கிரகத்தின் வழியாக பயணம் செய்யும் பொழுது தான் இந்த வார்த்தை வரும். எங்கே சொன்னார் எங்கள் ஐயா? கர்மத்தின் வழி தர்மத்தின் வழி செல்ல செல்ல. கிரகங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. கிரகங்கள் பிரகாரம் எந்த திசை எந்த புத்தி நடந்தாலும் பயப்படாதீங்க. அந்த கிரகம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதுவாகவே மாறிவிடுங்க. முதல்ல அந்த கிரகத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. கிரகத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிரகத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அது வருது, ராகு வருதா, தாத்தா பாட்டையும் போட்டு அவை இறக்கிக்குங்க. காளியத்தா மாரியாத்தாள்கிட்ட போங்க, வெட்டக்கூடிய தெய்வம் அப்படி வரும். இல்லையா, அறுவை சிகிச்சை பண்ண ராகுன்னா ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி விட்ருவான், கிழிச்சு விட்ருவான். அந்த அறுவை சிகிச்சை பண்ணுற டாக்டர்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க, அவர் அறுத்துக்கிட்ட ரத்தத்தில் வருவார். இப்படி கிரகங்களோடு வாழ்தல், கிரகங்களின்படி குணங்களின்படி அமைந்து விட்டோம்னா கிட்டத்தட்ட அது என்ன பண்ணுதுன்னா நன்மையே தரும். ஜோதிடர்கள் இதெல்லாம் உணர்ந்து கொண்டு இன்னும் நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்குது, டைம் இல்லை. பெரிய ஜாம்பவான்கள் 3 பேர் இருக்கிறார்கள். என்னுடைய பாசமிகு தம்பி உடன்பெறவாத சகோதரன் பரணி பாரதி அவர்களுக்கு நன்றி சொல்லி, இந்த அங்கத்தினர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.